விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரி நடக்குது இல்லையா, அது எல்லா பசங்களையுமே நம்ம குறை சொல்லிட முடியாது, எல்லா பொண்ணுங்களையும் அதே சமயம் குறை சொல்லவும் முடியாது. பெண்கள் வந்து ஒரு அநீதி ஏற்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து. எல்லாரையும் நம்பிடக்கூடாது. போகும்போது பார்க்கும்போது நம்ம எப்போவும் அவேர்னஸாக இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், ஒன்றும் தைரியமாக தான் இருக்கோம். 11 மணி ஆனாலும் இங்கேயே உட்கார முடியல. இந்த மெயின் ரீசன் என்னென்னா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க ஆம்பளைங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. காலேஜில் ஸ்கூல்லேயும் நடந்துச்சுன்னா எப்படி ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு தனியாக போக முடியும்? கஷ்டம் தானே அது. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் அந்த ஒரு பொண்ணு மட்டும் அஃபெக்ட் ஆகுதுல, சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களும் அதை அஃபெக்ட் பண்ணுது. அது அவங்களுக்கே தெரியாமல் நடக்குது. என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் மேலே மட்டும் நம்ம பழி சொல்லிடக்கூடாது. பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாருமே வந்து தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் இதுவாகும். ஏன்னா எல்லாருமே வந்து பெண்களை வந்து தான் வீட்டு தங்கச்சியாவோ தான் அம்மா மாதிரியோ இல்லை அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எல்லாருமே இது பண்ணோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. காலங்காலமாகவே விமென்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய க்ரைம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, வைலன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? வெதர் இட் இஸ் அ ஒர்க் பிளேஸ், உங்கள் வீட்லையா இருக்கட்டும், இல்லை நெய்பர்ஸ், அந்த மாதிரி எங்கே போனாலுமே நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? பயம் உள்ளுக்குள்ள வந்தாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம பயனா தானே அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்படி. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இவளே எவ்வளோ தைரியம் ஆகினா பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கா பேக்கில். பொதுவாகவே இந்த விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரி நடக்குது இல்லையா, அது எல்லா பசங்களையுமே நம்ம குறை சொல்லிட முடியாது, எல்லா பொண்ணுங்களையும் அதே சமயம் குறை சொல்லவும் முடியாது. எல்லாமே இது தனி மனித ஒழுக்கம், அவங்களுக்காக தெரியணும். பிகாஸ் நானும் ஒரு பையன் வச்சுருக்கேன். இப்போ நான் வளர்க்குறதா இருந்தால் சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பேன். இப்போ எந்த ஒரு தப்பு நடந்தாலுமே அவங்க செய்கிறது சரியாக தப்பாங்கிறது தனி மனித ஒழுக்கம்ங்க. இதை வந்து நம்ம போயிட்டு பொதுவாக வச்சு நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டால் கிடையாது. பெண்கள் வந்து ஒரு அநீதி ஏற்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து. அந்த இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி ஏற்படுது, அப்போ வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க டிலே பண்ணுறதுனால அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே பாதிப்பாகுது. நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன மாதிரி? எல்லாரையும் நம்பிடக்கூடாது. போகும்போது பார்க்கும்போது நம்ம எப்போவும் அவேர்னஸாக இருக்கணும். நம்ம வளர்க்கும் போதே பிள்ளைங்கள, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்கள எப்படி நம்ம பெண்கள்கிட்ட பழகணும், பெண் பிள்ளைங்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தாயாக இருந்து நம்ம அதை கற்றுக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த சமுதாயம் வந்து கரெக்டாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், ஒன்றும் தைரியமாக தான் இருக்கிறோம். பாதுகாப்பு போயிடுச்சு எல்லாம். அதெல்லாம் ஒழுக்கம் பாதுகாப்பு எதுவுமே இப்போ கிடையாது. பெண்களுக்கு கிடையவே கிடையாது. என்ன சொன்னாங்க அப்போ, அதெல்லாம் இப்போ அது முந்தியெல்லாம் தனியாக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருங்க. பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா பயப்படுவாங்க ஆம்பளைங்க. அப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க கலாய்க்கும், இதுவாக தைரியமாக வருங்க. இப்போல்லாம் அனுப்ப முடியாது. பொம்பளை பிள்ளைங்க நம்பிலாம் எங்கேயும் அனுப்ப முடியாது. 11 மணி ஆனாலும் இங்கேயே உட்கார முடியல. இந்த மெயின் ரீசன் என்னென்னா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க ஆம்பளைங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய போதையினால்தான் பல தப்புலாம் நிறைய நடக்கிற தப்பு அதுதான் காரணம். டான்ஸு புயல கிளன்னு எல்லாம் தைரியமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதால் தான் ரீசன் பார்த்தா அதுதான் அதிகம். அதனால தான் இப்போது அதே மாதிரி இந்த வட மாநிலத்துலேருந்து வந்து தங்கியிருக்காங்க பார்த்தியா ஜென்ஸு, அவங்களுக்கு எந்த பயமே கிடையாது. அவங்க வந்து அவங்க ஊரில் எப்படி இருந்தாங்களோ தெரியும், ஆனால் இங்கேயும் வந்து அதே மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால அதுவும் நிறைய காரணம். இப்போது ரொம்ப பயமாகுது அவங்கள பார்த்தால. ரோட்டில் நம்ம நடந்து பண்ண பார்வையே சரியில்லை. பயமாக பசங்களை நம்பிலாம் அனுப்ப முடியாது. வெளியே பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறது தப்பு. அங்கங்கே நிறைய நடக்குது. இப்போ தான் இந்த ட்ரெயினில் கூட பாருங்கள், இப்போது ஒரு குழந்தை புள்ளத்தாச்சி பொண்ணை இது பண்ணி அந்த மாதிரி நடக்குமா? அது இதில் நடந்திருக்கா ட்ரெயின்லலாம்? பப்ளிக் அதுவும் பகலில் நடந்திருக்கா? நடக்க சான்ஸ் இருக்கா? அப்போ அந்த அளவுக்கு ஒழுக்கம் போயிடுச்சு. தமிழ்நாடு எப்படி பாதுகாப்புனா நம்ம தான் பாதுகாப்பாக இருந்தோம், பொம்பளைங்க தான் பாதுகாப்பாக படிக்க வைக்கிறதுக்காக அனுப்புகிறோம். ஆனால் அங்கே படித்த டீச்சர்ஸே அப்படி பண்ணுறாங்கன்னும் போது எப்படி பயமா இல்லையா அனுப்புறதுக்கு? நம்பிக்கை அனுப்ப முடியாது இப்போலாம் எங்கேயும். அதை பொதுவாக சொன்னேன், வெளியே அனுப்பவே பயமாக இருக்கும் பொம்பளை பிள்ளைங்கள. கொஞ்சம் அதாவது தைரியமாக இருந்தால் கூட ஒரு நேரம்னா கொஞ்சம் தளர்ந்து போயிடுங்க பிள்ளைங்க, மனசு தளர்ந்துடும். அதனால் நம்ம பிள்ளைங்களை நம்ம வீட்டிலே கொஞ்சம் தைரியத்தை சொல்லி வளர்க்கணும், வேறு வழி கிடையாது. தைரியத்தை சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி எதுக்கும் பயப்படக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க, தைரியமாக இல்லை. இப்போ இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் கவர்மெண்ட் சரியாக இருந்தால் நடக்குமா நடக்காதே அப்படின்றாங்களே, அதுக்கும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அது அப்படி தானா? ஆமாம், நம்ம கவர்மெண்ட் சரி கிடையாது. இதே வெளியூர்லலாம் பாருங்கள், இந்த சவுதிலாம் தப்பு பண்ண முடியுமா? அங்கே போய் நம்ம ஆளுங்களே கூட போய் பண்ண முடியுமா? அடித்து கட் பண்ணி அமுச்சிடுவானுங்க. அந்த இதெல்லாம் ஏன் இங்கே கொண்டு வர மாட்டாங்கன்ற பயம் கிடையாது. பயமே இல்லை இங்கே. அதாவது எது ஒன்றாலும் பண்ணிவிட்டு எப்படி ஒன்றாலும் வெளியே வந்துடலாம். தப்பு பண்ணுற எவன் ஜெயிலில் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஜெயிலில் போனாலும் இன்னும் சொகுசாக இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் அநியாயம் பண்ணிட்டு வரானுங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் சரி கிடையாது. நம்ம கவர்மெண்ட் சரியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். மெயின் ரீசன் அதான், கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டு பொறுப்பு கிடையாது. இப்போது
நாங்களும் ஏதோ எதிர்பார்க்குறோம், வேறு யாருன்னா வரமாட்டாங்களா, காப்பாற்ற மாட்டாங்களான்னு பார்க்குறோம். பார்ப்போம், யாருன்னா வரட்டும். யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா புதுசாக உருவாகினா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு இளைஞராக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். காலேஜில் ஸ்கூல்லேயே நடந்துச்சுன்னா எப்படி ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு தனியாக போக முடியும்? கஷ்டம் தானே அது. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் அந்த ஒரு பொண்ணு மட்டும் அஃபெக்ட் ஆகிறதுல சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களும் அதை அஃபெக்ட் பண்ணுது. அது அவங்களுக்கே தெரியாமல் நடக்குது. என்ன பண்ணுறது? ஜென்ரலாக ஒரு தாட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை சரியில்லை. தான் இப்போ எல்லாரும் சொல்கிறது அதுதான் உண்மை. இல்லை, அதுதான் கேட்குறேன். கவர்மெண்ட் சரியில்லை, அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? அஃப்கோர்ஸ். ஓகே, கண்டிப்பாக அக்செப்ட். நீங்கள் ஆக்சுவலி கவர்மெண்ட் சரியில்லை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யூஎஸும் இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் அங்கேயும் இந்த மாதிரி நடக்குது. பட் ரேர் தானே. நடந்தால் உடனே ஏதாவது சால்வ் பண்ணிடுறாங்கல்ல. இப்போது பெருசாக ஏதாவது தண்டனை கொடுத்து முடிச்சிடுறாங்க. இங்கே அப்படி கிடையாது, அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பயப்பட மாட்டோம். எப்போனாலும் ஓகே நம்ம நார்மலாக வரலாம் போகலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சாட்டர்டே மூவிக்கு கூப்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா நைட் ஷோ. மூவி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 7:50 to 10:15 முடியணும். எனக்கு 10:15 அப்போது நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகவே 11 ஆகிடும். சேஃபாக இருக்குமான்னு எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நடக்கிற இந்த இன்சிடெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கேயுமே சேஃப் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கிளம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாப், பெரிய பஸ் ஸ்டாப், அங்கேயே வந்து ஒரு வட இந்திய பெண் வந்து ஆட்டோ டிரைவர் வந்து அத்துமீறி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க, கன்சீவாக இருக்கவங்க ஒரு லேடி, அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க வந்து தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான். தப்பாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணி இப்போ அவங்க குழந்தையே அபார்ட் ஆகி இப்போ அவங்களும் வந்து வேறு பார்த்திங்கன்னா இந்த நிலமையில இருக்காங்க. அப்புறம் ஸ்கூலில் நிறைய இடத்துல பார்க்கும்போது இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நைட்டில் வந்து ஃபேமிலியாக ஒரு ஈசிஆர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வண்டி இது பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது. இதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு தனியாக போகிறதுக்கே பயம் எடுத்துக்கிச்சு. அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இல்லை நைட் ஷோனா வேணாம், பகல்னா ஓகே நான் வரேன் அப்படின்னு. அவங்க இல்லை நீ பயப்படாத, நீ வா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. நான் அதுக்கு முன்னாடி நான் நைட் ஷோ பார்த்ததில்ல, ஆனால் 10 o'clockலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இன்சிடெண்ட்னால எனக்கு கொஞ்சம் பயத்துக்குச்சா நான் வரலன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இல்லை நீ பயப்படலாம் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வான்னு சொல்லி என்னை இது பண்ணாங்க. ஸோ அதான். ஓகே, ஸோ அதுதான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பேரண்ட்ஸ் எவ்வளோ பயப்படுறாங்க? வெளியே நம்பி விடுறாங்களா? இப்படிலாம் நடக்குது வெளியே போகாது அப்படிலாம் ஏதாவது சொல்கிறாங்களா? எங்கள் சிஸ்டர் அம்மாலாம் இன்றைக்கி சொன்னாங்க, இல்லை வேண்டாம் நீ போகாத அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குன்ட்டு. அப்புறம் நான் தான் சரி ஓகே நம்ம ரேப்பிடோ அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு கேப் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, ஸோ நீங்கள் கேப் நைட்டில் நீ இது பண்ணால் நீங்கள் ரீச் ஆகிட்டிங்களான்ட்டு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டா அந்த இதில் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரீச் ஆகிட்டிங்களா, சேஃபாக போயிட்டிங்களா, அதே மாதிரி வந்து ட்ராக் வந்து நம்ம திருப்பி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க இந்த ரேப்பிடோ, ஓலா, ஊபர்லாம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுறோம். ஆனால் ஆக்சுவலாக இது வந்தது தான் நல்லது, பெண்களுக்கு இது நல்லது. ஏன்னா ஒரு ட்ராவல் அவங்க சேஃபாக போகிறாங்களான்றது அவங்க வந்து ட்ராக் பண்ணுறாங்க. இதுவே நார்மல் ஆட்டோலனா நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம லைவ் லொக்கேஷன் அனுப்பி அவங்க ட்ராக் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது கொஞ்சம் ஃபேமிலியாக போகிறதுக்கே வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. பைக்லலாம் போகிறது சேஃபே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் சரியாக இருந்தால் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே வந்து கவர்மெண்ட் மேலே மட்டும் நம்ம பழி சொல்லிடக்கூடாது. பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாருமே வந்து தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் இதுவாகும். ஏன்னா எல்லாருமே வந்து பெண்களை வந்து தான் வீட்டு தங்கச்சியாவோ தான் அம்மா மாதிரியோ இல்லை அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எல்லாருமே இது பண்ணோம். ஆனால் ஆக்சுவலாக கவர்மெண்ட் மேலேயும் ஒரு சில ஃபால்ட் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு விஷயம் நடந்தால் அது உடனே வந்து அவங்களுக்கு தண்டிக்கப்படாமல் அந்த போகிற அந்த பெண்களை வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் நைட்டுக்கு இந்த டைமுக்கு ஏன் போனீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஏன் 8 மணிக்கு வந்து தனியாக உட்காந்து, அந்த பொண்ணு ஏன் இன்னொரு அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வருது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க வந்து முன்னாடி வந்து சொல்கிறப்போ அந்த விஷயத்த வந்து என்ன பண்ணணும்னா சீக்ரெட்டாக வச்சுக்கணும், அது வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிற இன்சிடெண்ட்லாம் அவங்களோட அட்ரஸ்லேருந்து யார் சொன்னாங்கன்றது இதெல்லாம் வெளியிடுறாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். ப்ளஸ் தண்டனைகள் அதிகமாக இருந்தால் தான் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து குறையும். ஆனால் தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவன் நல்லொழுக்கமாக இருந்தானா அவனை உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இல்லைனா வந்து அவனுக்கு வந்து வெளியே விட்டுறாங்க.
அந்த மாதிரி விடாமல் அவங்களுக்குலாம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி வந்து தண்டனை கொடுக்க மாட்டுறாங்க. அது டிலே ஆகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுவாகுது. ப்ளஸ் மத்திய அரசும் இதுக்கு இது பண்ணணும், நம்ம மாநில அரசும் இது பண்ணணும். நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர நீங்கள் ஏன் அந்த நேரத்துக்கு போனீங்க அப்படின்னு நம்ம அவங்களே கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.